ஹலோ ஹாய் எல்லாரும் இருக்கீங்க. நான் உங்கள் பைக் டெக் தமிழ் சேனல் டெய்லி பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பேர் பிரேக் நாய்ஸ் சொல்லுவாங்க. நான் பிரேக் நாய்ஸ் நிறைய பேர் போட்டிருக்கேன். ஆனால் டிஸ்க்கு நாய்ஸ் வந்துச்சுன்னா டிஸ்க்கு பேடே நல்லா இருந்து ஆனால் பிரேக் நாய்ஸ் வந்துச்சுனாவே டிஸ்க்கு பேடை எப்படி நம்ம கரெக்டாக க்ளீன் பண்ணோம். அதில் சின்ன சின்ன வேலை இருக்குது. அது சின்ன சின்ன வேலை பண்ணாவே கண்டிப்பாக டிஸ்க் நாய்ஸே வராது. ஓகேங்களா? அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, நான் ரிப்ளை பண்ணி தான் இருக்கேன். ரிப்ளை பண்ணாத கமெண்ட் கண்டிப்பாக உள்ள வீடியோ இருக்கும், நீங்கள் போய் செக் பண்ணவே தெரியும். ஓகேங்களா? இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு டிஸ்க்கு பேடு தான் ப்ராப்ளம். இப்போ இந்த வண்டி வந்து டிஸ்க்கு நாய்ஸ் வருது. ஒரு வண்டியில் எப்படி டிஸ்க்கு நாய்ஸ் வருதுன்னா இந்த வண்டியில் நான் காமி போகிறேன். இந்த வண்டி சிபிசி ST 160 மாடல் இது. இப்போ டிஸ்க்கு பேடை போய் நீங்கள் அப்படியே ஓடுறதால கண்டிப்பாக இந்த இடத்துல லைன் அதிகமாக வந்துச்சுனாவே கண்டிப்பாக டிஸ்க்கு பேடு நீங்கள் புதுசாக போட கூட நான் எப்படி சொல்லியிருப்பேன், எஃபெக்ட் இருக்காது. ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல இது. இப்போ டிஸ்க்கு பேடு டிஸ்க்கு நாய்ஸ் எதால் வருதுன்னு காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ இந்த பேடை நான் கேட்டுறேன் பாருங்கள். இந்த பேக்கில் பேடை கேட்டுறது கொஞ்சம் ஈஸி தான், உங்களுக்கு நிறைய காமிச்சிருப்பேன். ஒரு நிமிஷம். இப்போ நீங்கள் இந்த டிஸ்க்கு பேடை வந்து இந்த கேலிபர் கட்டு தேவை. ஓகேங்களா? இந்த பிஸ்டன் தெரிஞ்சுங்களா கேப்பு, அந்த கேப்பில் வச்சு நீங்கள் நம்ம ஸ்டாரில் வச்சு நம்ம தள்ளலாம். அந்த பிஸ்டன் ஈஸியாகவே அப்படி உள்ளே போய்டும். இது பிளேட்டுக்கு எந்த டேமேஜும் வராது. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த பிளேட் நம்ம கொஞ்சம் எல்லாம் லைட் பண்ணி லைட்டாக கேப் விட்டுக்கலாம். ஒரு சமயம் பிஸ்டனு ஒரு டைட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதில் கேலிபர் வர அந்த இது வந்து ஒரு டியூப் ஒன்று சொல்லிடுங்க. ஏன்னா வண்டியில் கூட அந்த ஆயில் போகாது. அந்த போர்டை லூஸ் பண்ணிட்டு பிஸ்டன் எதுனா ஈஸியாக உள்ளே போயிடும். அந்த ஆயில் வந்து வெளில வந்துடும். ஓகேங்களா? இருக்குதுங்களா? ஓகே, ஏற்றுற வேண்டியதான். ஏற்றுற டைட் பண்ண வேண்டியதான். இதுக்கு 5ஆம் நம்பர் அலங்கி வரும். ஓகேங்களா? நிறைய சொல்லியிருப்பேன், இதில் டிஸ்க்கு பேடு ரியர் டிஸ்க்கு பேடு மாற்றது ரொம்ப ஈஸியான வேலை தான். ஃப்ரெண்டு தான் கொஞ்சம் நம்ம கேலிபர்லாம் கட்டணும். ஆனால் நம்ம ரியரில் கேலிபர் கட்டு தேவை. பிஸ்டன் அப்படியே உள்ளே ஏற்றிட்டு பிஸ்டன் ஈஸியாக போய்டும். ஒரு சமயம் கஷ்டமாக போச்சுனாவே இந்த போல்டு தான், அதை லூஸ் பண்ணாமல் போகிறோம். ஆயில் மேலே போடாமல் இருக்கிறதுக்கு அந்த டியூப் வச்சு நான் வெளில எடுத்துட்டேன். ஓகேங்களா? இந்த 5 அலங்கியை லூஸ் பண்ணிடுறோம். அலங்கி போட வெளில எடுத்துட்டாவே நம்ம டிஸ்க்கு பேடை ஈஸியாக வெளில எடுத்துடலாம். இது கொஞ்சம் இதாக இருக்கும், ஏன்னா சைலன்சர் கேப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ மற்ற வண்டிகள் பார்த்தீங்கன்னாவே பிரேக் நாய்ஸ் வருது. இப்போ ட்ரம்மில் வரும்போது இந்த பிரேக் ஷூலாம் தேஞ்சு இந்த ட்ரம்மு உள்ளே அந்த நிறைய கொஞ்சம் இடம் இருக்கும். அந்த இடத்துல போய் நிடுறோம். அது ட்ரம்மு வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதா இருக்கும். இந்த டிஸ்க்கு பேடில் நாய்ஸ் வந்தால் இதுலேயும் ஒரு பார்ட்டில் நம்ம க்ளீன் பண்ணி தான் போடணும். இப்போ நிறைய பேர் இதை விட்டுறாங்க, மேலே அப்படியே க்ளீன் பண்ணுறாங்க. அதனால் இதை ப்ராப்பராக அப்படி க்ளீன் பண்ணி போடுறது. இந்த டிஸ்க்கு பேடை மாற்றும் போது இதுக்கு எப்படி செக் பண்ணுறது அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ பிஸ்டன் ஃபுல்லாக வெளில வந்துச்சு. இப்போ பிஸ்டன் பின்னு இந்த அலங்கி போல்டு எடுத்தால் தான் நம்ம டிஸ்க்கு பேடே வெளில எடுக்க முடியும். இது மாட்டும் போது கண்டிப்பாக நல்லா எமர்ஷன் போட்டு க்ளீன் பண்ணி பண்ணணும். ஏன்னா ஃபுல்லாக ரெஸ்ட்டாக இருக்குல்ல, அதனால். இப்போ டிஸ்க்கு பேடே ஈஸியாக வெளில வந்துச்சு. பாருங்கள், அந்த ஒரு டிஸ்க்கு பேட் மொத்தம் 2 டிஸ்க்கு பேட்டில் இது. இதில் என்ன காரணம்னா இங்கே பாருங்கள், இதுலேயும் பாருங்கள். இந்த லைன் எது கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ நம்ம ட்ரம்மு பிரேக் இருந்தால் நம்ம பிரேக் அடிக்கும்போது தேய்மானம்னா அந்த ட்ரம்மு உள்ளே இருக்கும். இப்போ டிஸ்க்கு பேடில் அந்த மாதிரி ட்ரம்மு கிடையாது, ஏன்னா ஓப்பன்லேயே இருக்கும். அதனால் என்ன பண்ணால் இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனை வந்து ஃபுல்லாக க்ளீனாகவே இருக்கணும். அப்போவும் இந்த லைனு க்ளீனாக இருந்தால் தான் நம்ம பிரேக் அடிக்கும்போது இதில் தேய்மானம்னாவும் இந்த லைனை உள்ளே அப்படியே வந்து வெளியில் கொட்டுரும். அது டஸ்ட்டு உங்களுக்கு. இது நிறைய டிஸ்க்கு நாய்ஸ் வந்தாவே மேலே வண்டி க்ளீன் பண்ணிடுறாங்க. இது உள்ளே இந்த லைனை வண்டி க்ளீனே பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் எப்படி மூடின்னு இருக்கு பாருங்கள். அதனால் உங்கள் டிஸ்க்கு பேடில் நாய்ஸ் வந்தாவே இந்த டிஸ்க்கு பேட் நல்லா தான் இருக்கும். நல்லா இருந்தால் கூட இந்த லைனில் வந்து நிறைய மண் இருந்தால் கண்டிப்பாக அதை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணுங்கள். அது எம்ஆர் ஷீட்டை வச்சு நல்லா லைன் பண்ணுங்கள். அப்போ தான் பிரேக் அடிக்கும்போது இந்த டஸ்ட் எல்லாமே இது உள்ளே போயிட்டு இது அப்படியே கீழே வந்து கொட்டும். ஓகேங்களா? இதுதான் டிஸ்க்கு பேடில் நாய்ஸ் வந்தாவே இதுதான் கண்டிப்பாக பண்ணணும். ஓகே, நம்ம வேறு டிஸ்க்கு பேடை போட்டுக்கலாம். இந்த ஒரிஜினல் டிஸ்க்கு பேடு நியன் கம்பெனி தான். இதுவும் நம்ம அதே கம்பெனி தான் போடுறோம். ஓகேங்களா?
கம்பெனியோட நம்ம வெளியில் வரும்போது ரேட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஓகேங்களா. கம்பெனிலாம் இப்போ எக்ஸ்பல்சன் பொறுத்த வரைக்கும் 1400 1450 இருக்கும், ஃப்ரண்ட்டு 750 இருக்கும், பேக்கில் சிபிசியில் 750 800 அந்த ரேஞ்சு இருக்கும் ஓகேங்களா. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும், ஆனால் ரெண்டுமே ஒரே கம்பெனி தான் பார்த்தீங்களா. இதில் பாருங்கள் அந்த ஹோல்ஸ்லாம் இவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். பிரேக் பிடிக்கும்போது இந்த டஸ்ட்டு உள்ளே போய் வெளில வரது தான் இந்த ஹோல்ஸே வச்சுருக்காங்க. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. ஓகே, இப்போ நம்ம அப்படியே எடுத்து மாட்ட வேண்டியதான். இதில் மாட்டும் போது இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடமும் அதேமாதிரி இங்கே ஒரு இடம் இருக்கும். இதில் வந்து நம்ம செயின் லூப் பண்ணி வச்சுக்கணும், ஏன்னா இது போயிட்டு வரணும் ஓகேங்களா. அதனால் ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு இதை கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஓகே, மாட்டமாக தள்ளிக்கின்னு மாட்ட வேண்டியதான். இங்கே அப்படியே உள்ளே வச்சு உட்கார வச்சாவே கரெக்டாக உள்ளே போயிட்டு லாக் ஆகிடாது ஓகேங்களா. இதுலேயே இந்த கேலிபரில் ஒரு ஹோல்ஸும் இந்த டிஸ்கில் ஒரு ஹோல்ஸும் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸில் போய் கரெக்டாக செட் ஆகணும். அது ஓகே, இப்போ 2 டிஸ்க்கு படி வச்சிட்டோம். இப்போ இந்த அலன் கீ போல்டை கரெக்டாக நம்ம அதில் வச்சு செட் பண்ண வேண்டியதான். திருட்டு டைப் இருக்கிறதால நம்ம அப்படியே போட்டு டைட் பண்ண வேண்டியதான். நம்ம முக்கியமாக கரெக்டாக அந்த ஹோல்ஸில் போய் உட்காரணும் ஓகேவா. அந்த ஹோல்ஸில் போய் உட்காரணும். ஓகே, இப்போ ஃபுல் டைட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த போர்டு 1-2 வாட்டி செக் பண்ணிங்க டைட்டாக இருக்கான்ட்டு. இல்லை கொஞ்சம் லூஸாக இருக்கக்கூடாது. அது லூஸாக இருந்தால் பிடிக்குமா டக் 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 டக்குன்னு சவுண்ட் வந்துடும் ஓகேங்களா. அதனால் இப்போ இப்படி இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வீலை சுற்றிட்டு இந்த பக்கம் சுற்றிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பம்ப் பண்ணணும். பம்ப் பண்ணால் இந்த பிரச்சனை கரெக்டாக வந்து இதை பிடிக்கும். ஓகே பாருங்கள். ஓகே வச்சா இந்த போல்ட்டை டைட் பண்ணிடுங்க கையோட. ஓகே, நான் ஏற்கனவே சொன்னபடி ரியர் டிஸ்க்கு பேடு மாட்டுறது ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. மிஞ்சி போனால் ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இந்த டிஸ்க்கு பேடு நல்லா இருந்து நம்ம க்ளீன் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக அந்த 2 ஹோல்ஸ் பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி போடுங்க. கண்டிப்பாக டிஸ்க்கு நாய்ஸே உங்களுக்கு வராது ஓகேவா. ஓகே, இது ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். நிறைய குறைகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பக்காவாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வண்டியை உங்கள் ஃப்ரெண்டு வண்டிங்களும் இது மாதிரி பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம். அதான் ஒரு கெத்து. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். நிறைய குறைகள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இது ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பாய்.